நீங்கள் அசைவ பிரியர்களாக இருந்தாலும் வராகி அம்மனை வழிபடும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் தயவு செய்து அசைவ உணவை சாப்பிடாதீர்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எதால் உருவாக்கப்பட்டது என்று தெரியாது. பொருளாதார கஷ்டம், பண கஷ்டம் இருந்தால் மகாலட்சுமி அம்சமாக நினைத்தால்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்போது நம்ம மகாலட்சுமியை பார்க்கும் பொழுதும் நாம் என்ன செய்யக்கூடாது? அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. அதே போல் தீய சக்திகளுடைய அதிர்வலைகளால் நாம் கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால் வீட்டிலே அசைவத்துடைய வாடை இருக்க இருக்க உங்கள் உடலில் அசைவ வாடை இருக்க இருக்க என்னாகும்? அந்த தீய சக்தியோட அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். அப்போ நல்ல அதிர்வலைகள் வரும்னா அப்படின்னா அதில் நீங்கள் என்ன தான் பூஜை பண்ணாலும் 20% தான் வரும். சரியா? அடுத்தது 48 நாள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 48 நாள் 108 நாள் தொடர்ச்சியாக நம்மளுடைய வழிபாடு நடத்தணும். எல்லாருமே சொல்லுவாங்க, எனக்கு கூட வருது. முன்னெல்லாம் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 பேர் 5 பேர் ஜாதகம் பார்த்துருந்தா ஜாஸ்தி. இப்போ தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன். இந்த ஒரு வாரமாகவும் நான் பார்க்கல. தீய சக்தியோட எதிர்த்து நான் போராடினேன் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பார்க்க மாட்டேன். அமாவாசை வருது, கிரகணம் வருது. இப்போ அமாவாசை வரப்போகிறது, கிரகணம் வந்தது. தொடர்ச்சியாக அந்த கிரகணம் அமாவாசையத்தை தொடர்ந்து இன்றைக்கி கட்டுக்களை எடுக்கணும். இன்றைக்கி நாளைக்கு சனிக்கிழமை ஆரம்பிக்க மாட்டேன். திருப்பி ஞாயிற்றுக்கிழமையில் தான் வாக்கு கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளாக நான் வாக்கு கொடுக்கல. திடீர்னு என்னையே அறியாமல் தொலைபேசியில் பேசும்போதே வாக்கு சொல்லும் பொழுதே என்ன செஞ்சிருவாங்க? அவங்க உடம்புல இருக்க தீய சக்தி ஆற்றல் வெளிப்படும். அப்போது அதை உடனே நம்ம சரி செய்யணும். உடனே சரி செஞ்ச உடனே அவங்களுக்கு என் மேலே அலாதி நம்பிக்கை வந்துடும். எப்படியாவது என் வீடு தேடி இல்லம் தேடி வந்துடுவாங்க. அப்போது நம்பினால் வருவங்களே கெடுக்கக்கூடாது, அந்த நம்பிக்கை கெடுக்கக்கூடாது. அப்போ அதை தாக்கு பிடிக்கும்போது அதோடய வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் இந்த எபிசோடு பேசுகிற வரைக்கும் கூட நான் ரொம்ப நல்லாவே இல்லை, ரொம்ப சோர்வாக தான் இருந்தேன். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை நிறைய பூஜைகள் பண்ணதுனால ஓரளவுக்கு ஒரு முகத்தெளிவு இருந்தது. ஆனால் உள்ளத்தில் வந்து பலம் இல்லை. இருந்தாலும் என்னை தேடி நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கள, அந்த வார்த்தைகள் தேடுறாங்கல்ல, அதற்கான உந்துதலை என் கணவர் கொடுத்து என்னை இந்த கேமரா முன்னாடி உக்காத்தி வைக்கிறாரு. இந்த வல்லமை தருவது யார்? வராகி அம்மா. அப்படி இருக்கும்பொழுது அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, என்கிட்ட வந்த உடனே நீங்கள் தானே வராகி அம்மா கும்பிட்றீங்க, நீங்கள் தானே எபிசோடில் போடுறீங்க, எல்லாமே மாற்றி காட்டுவாங்கன்னு. உங்கள் வீட்டில் உள்ள தெய்வீகம் இருக்குல்ல, உங்களுக்கு நான் எதுக்கு காணிக்க போட்டோம் தெரியுமா? எங்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான். எங்கெங்கேயோ போயிட்டோம், அங்கே எங்கேயும் விடிவு கிடைக்கல. உங்களை நம்பி எதுக்கு வந்தோம்? எதுக்காக உங்களுக்கு காணிக்க போட்டோம்? இதுக்காக தான். அவங்க கொடுக்குற 500லேருந்து 1000லேருந்து 1500லேருந்து 3000லேருந்து நான் என்ன பண்ணிடணும்? அவங்க 10 வருஷமாக 15 வருஷமாக கஷ்டப்படுகின்ற அத்தனை கர்மாவையும் நான் ஒரே ப்ரிடிக்ஷனில் எடுத்துடணும். ஏன்னா எல்லாரும் வராகி மாவை நினச்சி பகீரத பிரயத்தனம் மாதிரி தபசு காமாட்சி மாதிரி தவம் கிடக்கிறவங்க பாருங்கள், ஒரே நொடியில் விளைகிறது. அப்போ கர்மான்றது எப்படி? நம்ம என்னிடம் வருவதற்கு முன்பு எல்லாருமே பர்ஃபெக்டாக எந்த தவறுமே செய்யலையா? சுயநலமே இல்லாமையே வாழ்ந்திருக்கோமா? அந்த எத்தனை நம்மளே அறியாமல் தப்பு தவறுகள் நடந்திருக்கு. போன ஜென்ம பையன், இந்த பிறவி பையன், இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை இருக்கிறது. என்கிட்ட கேட்குற ஒரே நேரத்தில் அது தெளிஞ்சு போன முடியும். எப்பயாவது ஒரு நாள் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் செய்யணும். தினமும் வரவங்களுக்கு செய்யக்கூடாது. உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் இருக்கும் பொழுது ஆதிசங்கரர் வேண்டின உடனே கனகமழை பொழிஞ்சது. அதே ஆதிசங்கரர் தமிழ்நாடு முழுவதும் கனகமழை பெய்யலை, இந்தியாவுக்கு முழுக்க கனகமழை பெய்ய வைக்கலை. யாருக்கு பெய்ய வைக்கிற? எந்த இடத்துல பகதை பிக்ஷாந்தேகின்னு கையேந்திரமோ அந்த இடத்துல அந்த ஏழை யுவதி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்காதுன்னு ஒரு நெல்லிக்காயை தேடி கொண்டு வந்து இதை ஒன்றாவது வாங்கிக்கோங்க, எங்கள் வீட்டில் இது தான் இருக்குன்னு பரபரன்னு தேடி தவிக்கிறாள். அந்த தாய்மை உள்ளத்துக்கு இறங்கி தான் பண்ணுறோம். அதே மாதிரி தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை பார்ப்பேன். அவங்களால் உருவாக்கப்பட்டதா, சுற்றிற்கு உருவாக்கப்பட்டதா, அவங்களுடைய குரல் குணாதிசயத்தை உணர்ந்து தான் நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, பேசும்போதே தெய்வம் சில நேரம் தெய்வம் வந்து அவங்கள முடிச்சிடும். ஏன்னா எப்போதுமே என் தாய் கரு மாதிரி அவங்களோட தெய்வத்தையும் அந்த எல்லையில் இருக்க வைப்பாங்க.
தெய்வத்துக்கு எப்போதுமே இறக்க குணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் ஸ்பாட் கொடுத்துருவாங்க. அப்போ என் மூலம் வந்தால் டப்புன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் அதோட வலியும் வேதனை கர்மாவும் யார் அனுபவிப்பது? யார் அதை கழிப்பது, சமப்படுத்துவது? அதற்காக தான் பெரியவர்கள் ஒருமுக நோக்கு, திருமுக நோக்கு, பல நாள் தவம் கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடாது, தீர்க்கவும் முடியாது, தீர்க்கவும் கூடாது. அப்போது அதோட மகத்துவம் யாருக்குமே தெரியாது. நான் நிறைய பேரோட பிரச்சனை தீர்ந்திருக்கேன். என்னோடய இந்த ஃபோனில் பொக்கிஷமாக பாதுகாக்கிறேன். அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது, அவ்வளோ கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா சில வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்ஸ்னால் எரேஸ் பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் நிலை, நான் பல பேர் கோடிக்கணக்கில்னா மாசாணியம்மன் கொடுத்துருக்காங்க, கோடிக்கணக்கில்னா உங்கள் குலதெய்வம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கருமாரி அம்மனும் சமயபுரத்தாவும் நிறைய பேரை வாழ வச்சுருக்காங்க. ஆனாலும் அவர்கள் திருப்பி தெய்வத்துக்கு திருப்பி செய்யணுன்னும் போது யோசிக்கிறாங்க. எனக்கு இல்லை, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்கலை. எனக்குன்னு ஒரு அறக்கட்டளை இருக்குது. அந்த அறக்கட்டளை இன்னும் கூட வெளி உலகத்துக்கு நான் காமிச்சது கிடையாது. தனிப்பட்ட முறையில் இதுக்கு இந்த பூஜைக்கு அவ்வளோ கொடுங்க, இன்றைக்கி உங்களுக்காக நான் வைப்பேன், இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள், உங்களுக்காக இவ்வளோ பூஜை பண்ணுறேன், நான் கேட்டால் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. ஆனால் நான் கேட்டது கிடையாது. ஆனால் தெய்வத்தை கொடுத்த தெய்வத்துக்கு செய்யறதுக்கே யோசிக்கிறாங்க. தான் ஆடை அலங்காரம் ஆபரணத்துக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க, அதிக செலவு செய்கிறாங்க. ஆனால் ஒரு பௌர்ணமி அன்று ஒரு செல்லியம்மா காளிக்கிட்ட போயிட்டு அவங்க தான் அவங்கள மீட்டெடுத்தாங்க. குலதெய்வம் வேற. அவங்கக்கிட்ட வந்து பௌர்ணமி வந்து ஒரு புடவை சாத்தி அபிஷேகம் பண்ணுறதுக்கு பல என்ன வைக்கிறாங்க, கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மனித உலகம் இருக்குது. அப்போது ஆனால் தான் சில பேர் பார்த்து பார்த்து தான் செய்யணும், பார்த்து பார்த்து தான் கொடுப்பாங்க. அப்போ அவங்களையும் எப்படி முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன்? 48 நாள், 108 நாள், எந்த ஒரு பிரச்சனை தீர வேண்டுமென்றாலும் குறைந்தபட்சம் ஒரு 48 நாள், 3 அமாவாசை, 3 பௌர்ணமி. என்கிட்ட வந்தாலே நான் சொல்வேன், சாதாரணமாக என்கிட்ட ஜோதிடம் பார்த்தாலே, வாக்கு கேட்டாலே 3 அமாவாசை, 3 பௌர்ணமி. சில பேருக்கு ஒரே நொடியில் தீர்ந்திருக்கு. வைத்தவழின்னு வந்தாங்க, ஒரு பெரிய ஆன்மீக எழுத்தாளர், மிகப்பெரிய பத்திரிகைகளெல்லாம் ஆன்மீகம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு காணிக்க போட்டால் அவங்களுக்கு வாக்கு கூட சொல்கிறதுக்கான நேரம் குறிக்கலை. என்னோட பேசும்போதே காஞ்சி மகா பெரியவர் வந்து என் உடலில் உனக்கு ஒரு பிராமின் மூலமாக உனக்கு ஒரு மருந்து கிடைக்க போகிறதுன்னு சொல்லி, அதே மாதிரி திருச்சியிலேருந்து அவருக்கு அந்த மருந்து கிடைத்து ஒரே நாளில் அடுத்த நாளே மருந்து கிடைச்செடுத்து அடுத்த நாளே இது உட்கொண்டார். அடுத்த நாளே வயிற்றுக்குள்ளே இருக்க அத்தனை குடல் புழு வெளில வந்திருக்கு. நாவுக்கரசர் தீராத வயிற்று வலியோடு தான் வந்தார். எப்படி இந்த நாவுக்கரசர் ஒரு வீபூதியிலே காப்பாற்றுவாங்கன்ற மாதிரி ஒரு தொலைபேசி அழைப்பிலேயே அவருக்கு வந்து விடிவு கிடச்சிருச்சு. திருப்பியும் பழைய முறை ஆன்மீக பணியிலையும் பழையபடி பல்வேறு குடும்பத்தில் போயிட்டு ஓமங்கள் யாகமும் செய்கிற இருக்கார். அன்றைய தினத்தோடு அவருக்கும் எனக்கும் கம்யூனிகேஷன் முடிஞ்சிருது. இன்னி வரைக்கும் அவர் எந்த நிலையிலும் இன்னி வரைக்கும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை. நானும் அவரை தேடி போகல. ஏன்னா என்னை தேடி நம்பி வரவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள வழி நடத்துறதுக்கே எனக்கு நேரம் பத்தலை. ஜெயிச்சவங்களை நான் ஏன் தேடி போகணும்? அதே தான் தெய்வத்துக்கிட்டேயும் அப்படி இருந்ததை பார்த்து நானே மனம் விரும்பி இருக்கிறேன். கடவுள்கிட்டேயே போட்டி போடுறது, கடவுள்கிட்டேயே கேள்வி கேட்குறது, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் விரும்புகின்ற அசைவ உணவை கூட விட்டு கொடுக்க தயாராகவில்லை என்று சொல்லும் பொழுது எப்படி நாம் தெய்வத்திடம் மன்றாடி கேட்பது? இதுவரைக்கும் எந்த தெய்வம் அசைவ உணவு வேண்டும் என்று கூறுது? ஆசையில் செய்கிறத காலத்தினாத தின்னப்பர் காலத்தை செய்கிறது. புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் போய் பாருங்கள். அங்கெல்லாம் எங்கேயுமே அசைவ உணவு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய ஊரிலேயே போய் பாருங்கள். உங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குல்ல, பலிப்பீடத்தில் வெளில தான் கடா வெட்டி பூஜை செய்வாங்களே தவிர அம்மனுடைய கருவறையில் பெரும்பாலும் 90% அம்மனுடைய கருவறை இருக்குல்ல, கருவறைக்குள்ளே அசைவத்தை படையல் போட மாட்டாங்க. ஏன்னா அசைவ படையல் போட்டால் துர்சக்திகளுடைய வேகமும்
அந்த காளியோட ஆவேசமும் அதிகமாக மாறும். எவ்வளோக்குள்ளோ அசைவ உணவை தவிர்க்கிறோமோ அவ்வளோக்குள்ளோ சாத்வீகம் வரும். எவ்வளோக்குள்ளோ மனது சாத்வீகப்படுகிறதோ அவ்வளோக்கு பக்தியில் மனம் லயப்படும். எவ்வளோக்குள்ளோ பக்தியில் மனம் லயிக்கின்றதோ நம்மளுடைய எண்ண அலைவலைகள் அதிர்வலைகள் அந்த அதிர்வலைக்கான எதிர்வினையானது இன்னும் சாந்தமாக வரும். அப்போ எந்த அடிப்படையில் நம்ம அதிர்வலைகளை அனுப்பியிருக்கிறோமோ அதே அதிர்வலைகள் பிரபஞ்ச சக்தி கிட்டேருந்து நம்ம திரும்பி வரும். அப்போ தான் நம்மளுடைய செயலானது சக்தி பெறும். எங்கிட்டயே வந்தாலும் சில தீய சக்தி எடுக்கிறதுக்கு எங்கிட்டயே வந்தால் கூட நம்பிக்கை தான் எனக்கு முக்கியம். அந்த காசுன்றது அந்த கழிப்புக்கே சரியாக போயிடும். ஆனால் அதை தாங்கிக்கிற வழி இருக்கல. ஒரு வாரமாக நான் முதுகு வலி தவிக்கிறேன். ஒருத்தங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ முதுகு வலியை தவிக்கிறேன். அப்போது அந்த வேதனையை வலிக்கும் எவ்வளோ காசு கொடுத்தா ஈடாகாது. அவங்க தூங்கினான்னா நான் இங்கே தூங்க மாட்டேன். 3 அமாவாசை பௌர்ணமி வரைக்கும் நான் அதை எதிர்த்து போராட வேண்டும். பக்தியில் அமைப்பு முறையில் வேறு ஒருத்தங்களை கொடுத்து அந்த கழிப்பை எடுத்தாலும் தெய்வ பக்தியில் என்னுடைய மன அலைவலைகள் அதிர்வலைகளில் நான் உட்கார்ந்து எடுத்தவங்கக்கிட்டேயும் சரி, யாருக்காக செய்கிறோமோ நம்மளுடைய பூஜையும் இந்த குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்றுறது நான் செய்யணும். இதே மாதிரி தான் பிரயத்தனம். அந்த பிரயத்தனத்தில் தான் நான் வெற்றி பெறேன். அப்போ நான் பிரயத்தனம் வெற்றி பெறணும்னா என்ன? நான் அசைவம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தான் நீங்கள் அசைவ பிரியர்களாக இருந்தாலும் வராகி அம்மனை வழிபடும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் தயவு செய்து அசைவ உணவை சாப்பிடாதீர்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எதால் உருவாக்கப்பட்டது என்று தெரியாது. பொருளாதார கஷ்டம், பண கஷ்டம் இருந்தால் மகாலட்சுமி அம்சமாக நினைத்தால்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்போது நம்ம மகாலட்சுமியை பார்க்கும் பொழுதும் நாம் என்ன செய்யக்கூடாது? அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. அதே போல் தீய சக்தியுடைய அதிர்வலைகளால் நாம் கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால் வீட்டிலே அசைவத்துடைய வாடை இருக்க உங்கள் உடலில் அசைவ வாடை இருக்க என்னாகும்? அந்த தீய சக்தியோட அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். அப்போ நல்ல அதிர்வலைகள் வரும்னா அப்படின்னா அதில் நீங்கள் என்ன தான் பூஜை பண்ணாலும் 20% தான் வரும். நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் வெங்காயத்தை கூட தொடமாட்டேன். வேப்ப மரத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது குளிச்சுட்டு மஞ்சள் பூசி வந்த கையெல்லாம் மஞ்சள் என் உடம்பு வாசம் இருந்ததுன்னா நான் நேராக அம்மா கிட்டே போய் பண்ணேன். ஏன்னா நம்மளை தொடும் பொழுது அந்த அம்மாவை தொட்டு வேப்ப மரத்தில் அபிஷேகம் பண்ணும்போது அந்த அம்மா முகத்தில் நான் வெங்காயம் பூண்டு வாசனை பண்ண தப்பில்லை. இப்போ எனக்கே யாரோ பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கன்னியாக பொண்ணை கூட்டின்னு போய் பூஜை பண்ணுறாங்க. சுமங்கலிகள்லாம் கூட்டு பூஜை பண்ணுறாங்க. பாத பூஜை அதெல்லாம் நான் ஒத்துண்டதில்லை இது வரைக்கும். சொல்கிறேன், எத்தனை பேர் சுமங்கலிகளுக்கு பாத பூஜை பண்ணுவோம், கன்னி பெண்களுக்கு பூஜை பண்ணுவோம். கையில் மீன் வாடையும் அசைவ வாடையும் இருந்துட்டு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்க சாப்பிட்றவங்க கூட அந்த இடத்துல பக்தி வருமா? வராதில்ல. மனசில் கொஞ்சம் சிந்தியுங்கள். எதை நோக்கி எதற்காக வழிபடுகிறோம் என்று பாருங்கள். என்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் பாருங்கள். அசைவம் சாப்பிடலாமா இல்லாமான்னு தெரியும். முத்தாய்ப்பாக ஒன்று சொல்கிறேன், அப்படி வீட்டில் இருக்கவங்க அசைவம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா. ஏன்னா நம்ம பூஜை பண்ணுறோன்னு சொன்னால் தீய சக்தி இருந்தால் பூஜை அறையிலே கொண்டு மீனை வச்சுட்டு சாப்பிட்ற வக்கர குணங்கள் இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பூஜையை பிடிச்சிருங்க. தொடர்ந்து 48 நாள் 108 நாள் விரதம் இருந்தால் அசைவம் வீட்டு முழுவதும் தவிர்ப்பது நல்லது. எப்படி முருகனுக்கு மாலை போட்டாலும், ஐயப்பனுக்கு மாலை போட்டாலும், அண்ணாமலையாருக்கு மாலை போட்டாலும் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி, குலதெய்வத்துக்கு காப்பு கட்டினா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் 9 நாள் 18 நாள் வைத்து பூஜை பண்ணுங்கள். ஆனால் முதல்ல பூஜை பண்ணும்போது விக்கிரக வழிபாடு, திருவுரு வழிபாடு 48 நாள் வீட்டில் அசைவம் உணவு சாப்பிடாமல் இருக்கணும். தெய்வம் உருவேடு எடுத்து நான் 48 நாள் பொறுத்து அதுக்கப்புறம் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் நீங்கள் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. வல்லமையை தரும், வலிமையை தரும், நீங்கள் செய்த செயல்பாட்டிற்கான வெற்றியை தரும் என்று சொல்லிக்கொண்டு வராகி அம்மனை நீங்கள் மகாலட்சுமியாக பாவித்தால் இல்லத்தில் வைத்து கொண்டு பூஜிக்க விரும்பினால் குடும்பத்திற்குள் ஒரு தாயாக அவளை வலம் வர வேண்டும் என்று நினைத்து குடும்பத்தில் வைத்து வழிபட்டால் தயவு செய்து அசைவ பிரியர்களாக இருக்காதீர்கள்.
நீங்கள் ஒரு தனியாக கோயில் கட்டு வழிபட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க. அப்போவும் அசைவம் சாப்பிட்டு விட்டு அம்மாவிடம் விக்கிரகத்திடம் நெருங்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் விடை பெறுவது கர்மவினை பரஞ்சோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.